அதினா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்ம யார் கூட இருக்கணும்னு தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்கு, கண் மேல கட்டின வீடு நிலைச்சிருந்துச்சாம். ஆனா மணல் மேல கட்டின வீடு அழிஞ்சு போச்சாம். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அதுனா? நம்மளோட வாழ்க்கையில மழை போல புயல் போல பிரச்சனைகள் வரும். பாறை மேல கட்டின வீடு நிலைச்சிருந்துச்சு. நம்மளும் ஏசப்பாக்குள்ள நிலைச்சிருக்கணும். அதான சொல்ல வர ஷர்மி. சூப்பர் அதினா. நம்மளுடைய வாழ்க்கையும் கண்மலையாகி ஏசப்பா மேல கட்டினா நம்மளும் நிலைச்சிருக்கலாம். இப்ப இதை பத்தி ஒரு பாட்டு கேட்கலாமா? கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு இடிந்து போனது, அந்த வீடு இடிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா, கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா, கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா, கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா. உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மென்மை அடைவார், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மென்மை அடைவார், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மென்மை அடைவார். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். இதுக்கான ஆக்ஷன் பார்க்கலாமா? கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு இடிந்து போனது, அந்த வீடு இடிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா, கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா, கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா. உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மென்மை அடைவா, உன் ஜெபம் கேட்கப்பட்டு மென்மை அடைவா, உன் ஜெபம் கேட்கப்பட்டு மென்மை அடைவா. நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். அன்பான ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த வயசுல படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விளையாடுற ஆச்சரியமான விதத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கும் கூட தோல்வியை மேற்கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்புல நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில தோல்விதான்க்கா. ஒரு சில நேரங்கள்ல நான் எதிர்பார்க்கிற நபர்கள் என்னை ஏமாத்திடுறாங்க, நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, நான் தோத்து போறேன், நான் ஒரு தோல்வியாளனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இப்போ வந்து நான் 7 டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க கரெக்டா நோட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். தோல்வி அப்படிங்கிறது அது ஒரு முடிவே கிடையாது. அது வெற்றிக்கான முதல் படி. அது எல்லாரும் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க.
இருந்தாலும் நான் திரும்பி அதை சொல்றேன், அது உண்மையான விஷயம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி வரும்போது முதல் காரியம் நீங்க அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை அக்செப்ட் பண்ணும்போது தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. இல்ல நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப சோர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணவே முடியாது. ஒரு ரேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய பேர் ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அவரை எந்திரிச்சு ஓடுங்க ஓடுங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணுவீங்களே தவிர அவங்க விழுந்துட்டாங்க நீங்க ஏதாவது நினைப்பீங்களா? இல்ல. அந்த நபர் கீழே விழுந்தா தப்பு கிடையாது, கீழே விழுந்தே கிடக்கும் போதுதான் அது தப்பு. அப்ப என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி வரும்போது நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் உட்கார்றதை விட்டுட்டு, இல்ல என்னால எழுந்து ஓட முடியும்னு சொல்லி நீங்க எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கும் போது அந்த தோல்வி உங்களை விட்டு ஓட ஆரம்பிச்சிடும். சரியா? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தோல்வி என்ன செஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் தோற்றோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை வந்து நம்ம ஆராயணும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், எதுக்காக நம்ம தோற்று போனோம், ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஃபெயில் ஆகிறோமா, ஏன் நம்ம அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிறோம், நம்மளுக்கு அது புரியலையா, இல்ல அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா நம்மளால அதை ஜெயிக்க முடியுமா, எதுக்காக நம்ம தோத்தோம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நம்ம நோட் டவுன் பண்ணும்போது அந்த பிரச்சனை தான் நம்மளால ஈஸியா வெளிவர முடியும். அந்த தோல்வி திரும்ப நம்ம வாழ்க்கையில வராம நம்மளால பாத்துக்க முடியும். அதனால என்ன செய்யணும்னா, ரெண்டாவது காரியம், எதுக்காக நம்ம தோற்றோம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம டைம் சரியா ஒதுக்கலையா, நம்ம எதனால அந்த விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு இருக்கிறோம், நம்ம எதனால நம்ம வந்து நம்பிக்கையிலிருந்து நம்ம காணப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதற்கான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை நம்ம நோட் டவுன் பண்ணி அதை நம்ம கிளியர் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம அதுல இருந்து மேற்கொண்டு வந்துட முடியும். மூன்றாவது காரியம், ஒன்னு தோல்வியோட கம்பேர் பண்ணக்கூடாது. நீ தோற்று போனங்கிறது உண்மைதான், அதுக்காக நீ தோல்வியாளன் கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், நீ தோற்று போனது உண்மையா இருக்கலாம், ஆனா நீ தோல்வியாளன் கிடையாது. நான் தோற்றுட்டேன் அப்படிங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கான பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பியும் நான் தோற்று போனேன் நீங்க உங்களே வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா காயப்படுத்தக்கூடாது. நான் என்னோட வாழ்க்கையில நான் தோற்று போனேன் அப்படிங்கிறதுக்காக திரும்பியும் நான் தோத்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்குள்ள வரவே கூடாது. திரும்ப நான் வெற்றியை மட்டும்தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கான்பிடன்ஸோட நீங்க முன்னோக்கி செல்லும் போது அந்த தோல்வியை நீங்க மேற்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான்காவது காரியம், சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணணும். இப்போ ஒரு பெரிய எக்ஸாம்ல நீங்க வந்து தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ இல்ல குவார்டர்லி எக்ஸாம்லயோ நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், சின்ன சின்ன கோல்ஸ் உங்களுக்கு மேல வைக்கணும். அதாவது இப்போ நீங்க குவார்டர்லி எக்ஸாம்ல மேக்ஸ் எக்ஸாம்ல நீங்க தோத்து போயிட்டீங்க, நீங்க மேக்ஸ் எக்ஸாம்ல எப்படி எழுதிருப்பீங்க, ஒரு 4 யூனிட் சேர்த்து வச்சாப்ல நீங்க அதுல எழுதிருப்பீங்க, அதுல நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன செய்யணும், எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளே உட்காந்து என்ன செய்யணும், ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கணும். அந்த எக்ஸசைஸை மட்டும் நீங்க தரவா பார்த்துட்டு நீங்க அதுல நீங்க உங்களுக்குள்ளே ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டயோ இல்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் எதையோ எடுத்து வச்சு நீங்க எழுதி பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க அதுல சக்சஸ் ஆவீங்க. அப்படியே உங்களுக்கு சின்ன சின்ன கோல்ஸை நீங்க செட் பண்ணி அதுல நீங்க ஜெயிக்கும் போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். அப்படிப்பட்ட கான்பிடன்ஸ் கிடைக்கும் போது நீங்க மேற்கொண்டு அந்த தோல்வியில இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்தது 5வது பாயிண்ட், உங்களை சுற்றி ரைட்டான பீப்புளை வைக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை கிண்டல் பண்றவங்களோ இல்ல உங்களை நக்கல் பண்ணி சிரிக்கிறவங்களோ இல்ல உங்களை வந்து குத்தி குத்தி பேசுறவங்களோ இல்லாம உங்களை மோட்டிவேட் பண்றவங்களாகவும் உங்களை வந்து என்கரேஜ் பண்ற ஆட்கள் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா உங்களை சுத்தி வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களோட மட்டும் நீங்க கான்டாக்ட் வச்சுக்கணும். உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்களா இல்லாம உங்களுடைய தோல்வியை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க கூட நம்ம கான்டாக்ட்ல இல்லாம நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட போய் நம்ம பேசும்போது அவங்களோட மோட்டிவேஷன் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மள வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி யார் இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். அடுத்து 6வது பாயிண்ட், உன்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து நீ மாற்றவே கூடாது. இப்போ வந்து நான் படிக்கவே இல்லை, நான் வந்து தோத்து போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப திரும்ப படிக்க போறேன்னு சொல்லி ஒன்னு நீ என்ன செய்யக்கூடாதுன்னா வருத்திக்க கூடாது. உன்னுடைய ஸ்லீப்பிங் டைமா இருக்கட்டும், உன்னுடைய சாப்பிட்ற டைமா இருக்கட்டும், இல்ல உன்னோட மீ டைமா இருக்கட்டும், எதையுமே என்ன செய்யக்கூடாதுன்னா நீ ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கிற, அதுக்காக நான் வந்து பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் பைபிள் வாசிக்கிற நேரம் ஜெபம் பண்ற நேரத்தை கூட நான் படிப்புக்காக நான் செலவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீனான ஷெட்யூல நீ என்ன செய்யக்கூடாதுன்னா எப்பயுமே மாற்றக்கூடாது. நீ ஆண்டவருக்காக கொடுக்குற நேரத்தை ஆண்டவருக்காக நீ கொடுக்கும்போது ஆண்டவர் உனக்காக என்ன செய்வார்னா யுத்தம் பண்ணுவார், உனக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாரு. என்னோட ஸ்டடீஸ்ல நான் தோத்து போறேன், எனக்கு மனப்பாடம் பண்ணவே முடியல, எனக்கு எல்லாமே மறந்து போகுது சீக்கிரமா அப்படின்னு சொல்லும் போது நீ வேதத்துல இருக்கிற வசனங்களை நீ வந்து மனப்பாடம் பண்ணலாம். அதை நீ மனப்பாடம் பண்ணும்போது உனக்கு பாட புத்தகங்களை படிக்கிறது இன்னும் கொஞ்சம் உனக்கு அது ஈஸியா இருக்கும். கடைசியா 7வது பாயிண்ட் வந்து, இதனால நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கணும். எப்பவுமே வந்து என்னன்னா, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சோர்ந்து போய் உட்காராம அதை நம்ம மேற்கொண்டு வரும்போது
திரும்ப நம்ம அந்த தோல்வியில விழுந்து போயிடக்கூடாது, அப்படித்தானே? அப்ப என்ன செய்யணும்? இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், இனிமே நான் என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை நான் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ ஜெபத்தோட நீ உட்காந்து அதற்கான பாயிண்ட்ஸ் நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன், நான் வந்து இவ்வளவு பிரச்சனையில நான் இருந்தேன், என்னோட டைமை வந்து நான் வேற எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுனால என்னால இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீ எதனால நீ தோத்து போனாங்கிற பாயிண்ட்ஸ் நீ கண்டுபிடிச்சு அதை நீ அனலைஸ் பண்ணும்போது திரும்ப அந்த தோல்வி உங்க வாழ்க்கையில வராம இருக்கும். நம்ம வாழ்ற இடத்துல வந்து நம்ம நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் பார்த்திருப்போம், நீங்க பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல வந்து கோச்சிங் கொடுக்க வந்திருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா அந்த சப்ஜெக்ட்ல அவங்க எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. அவங்க வந்து கேட்கிற கேள்விகள்லாம் வந்து அப்படியே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால ஆன்சர் பண்ணவே முடியாது. நம்ம தான் அதை படிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அது அவ்வளோ ஃபிங்கர் டிப்ல வச்சு சூப்பரா நடத்துவாங்க. அப்போ எனக்குலாம் வந்து நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது எங்க சாரெல்லாம் யோசிப்பேன், இவர் இவ்வளவு சூப்பரா மேக்ஸ் டீச் பண்றாரு, இவர் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி உள்ள போயிட வேண்டியதானே, கவர்மெண்ட் ஸ்டாஃபா போயிட வேண்டியதானே, ஏன் அவர் போகவே இல்லை, அவர்களுக்கு நல்ல சான்ஸ், இவரெல்லாம் போனார்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் அவர்கிட்ட போய் கேட்டேன். சார், நீங்களாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா கிராக் பண்ணிடுவீங்கல்ல, நீங்களாம் ஜீனியஸ் தானே சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்லப்பா நான் வந்து நீ சொல்ற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, இப்படி ஜீனியஸா இருக்கிற ஒரு சாரா எப்படி தோத்து போவாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது அவர் சொன்னாரு, நான் நிறைய அட்டம் ட்ரை பண்ணி அதை நான் தோத்துதான் போனேன், நான் ஒரு வேளை ஜெயிச்சிருந்தேன் அப்படின்னா நான் மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகி என்னோட ஃபேமிலி மட்டும் நல்லா இருந்திருக்கும், ஆனா நான் அன்னைக்கு தோத்து போனதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறேன், நிறைய ஃபேமிலிஸ் என்னால வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் சார் வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. உங்களோட வாழ்க்கையிலேயும் தோல்வி வருதா? வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு. உங்களோட வாழ்க்கையில தோல்வி வரும்போது சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அவரை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் என்னைக்குமே உங்களுக்கு தீமை செய்ய மாட்டாரு, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்காக இருக்கும். ஆண்டவரை மட்டும் விசுவாசிங்க, உங்களை வெற்றியாளனாக பார்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கூட உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் சில ஆலோசனைகளை சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தினந்தோறும் நீங்கள் பார்க்குற காரியங்களை நோட்ஸ் எடுத்து வச்சு திரும்ப திரும்ப வேதத்தின் அடிப்படையில் தியானித்து உங்களை நீங்கள் மெருகேற்றி கொள்ளுங்க. அது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கூட ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறதுனால ஞானம் உங்களுக்கு எவ்வளோ அவசியம்ன்ற தலைப்பில் வேதாகமத்திலேருந்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு கடந்து போகலான்னு சொல்லி யோசிக்கிறேன். அதை நம்ம ஆங்கிலத்தில் விஸ்டம்னு சொல்லுவோம். ஒரு வேளை நீ படித்து ஒரு வேலைக்கு போகணுன்னு சொல்லி அதற்குரிய ஒரு படிப்பை எடுத்து நீ படிக்கிற, உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொள்கிற அப்படின்னா அதை நம்ம ஸ்கில் அல்லது நாலேஜுன்னு சொல்லுவோம். இந்த நாலேஜாக இருந்தாலும் சரி, விஸ்டம் அப்படிங்கிற அறிவு, இது என்னது அப்படின்னா ஆதியிலிருந்து ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கேன்னு சொல்லி ஞானத்தை பற்றி நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஞானம் அது அந்த வரையிலும் இருக்குமா, இட்டர்னிட்டியாக இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். அறிவு மாத்திரம் நமக்கு இருந்தால் பத்தாது, நமக்கு ஞானம் மிகவும் அவசியம். ஏன் அவசியம்? எல்லாரை விட நம்ம வித்தியாசமாக சாதிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மள்ட்ட இருக்கணும்ல. அந்த ஞானம் யார்கிட்ட இருந்து வருதான்? கர்த்தரிடத்துல இருந்து தான் வருதுன்னு சொல்லி வேதாகமத்தில் திட்டமும் தெளிவுமா கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உனக்கு நாலேஜ் வேணும்னாலும் சரி, உன்னோட படிப்பில் உன் ஸ்கில்லில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு சொல்லி நீ அதை டெவலப் பண்ணணும்னு என்னதான் உலக பிரகாரமாக நீ ப்ராக்டிஸ் எடுத்தாலும் அது எல்லாமே அவருக்குரியது, அவர்கிட்ட இருந்தால் வருது. அவர் யாரோ ஒருவரை பயிற்றுவித்திருக்கிறாரு, அவங்கள்ட்ட இருந்து நம்ம பயிற்சியை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அவரிடத்துல நீ தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி, நீ எப்போ எழும்புவியோ அதில் முதல் மணித்துளிகளை அவருக்கு கொடுத்து வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது உனக்கு வேண்டிய அசாத்திய ஞானம், எல்லாரை விட வித்தியாசமாக திறம்பட செயல்படக்கூடிய ஒரு அறிவு, புத்தி, இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு பயப்படும் போது என்ன நடக்குதாம்? நம்ம தீமையை வெறுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோமா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ தீங்கான காரியங்கள் எல்லாம் நம்மை வெறுக்க வைத்து நம்முடைய ஃபோக்கஸை முழுசும் நம்மளை அதிகமாக வளர்க்கக்கூடிய விதத்தில் இந்த ஞானம் நம்மளை வழி நடத்திக்கிட்டே வருமா. இப்போ எவ்வளோ அந்த ஞானம் நமக்கு அவசியம் பாருங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் நிறைய அந்த ஞானத்தின் அவசியம் அதை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஞானம் நமக்கு என்னெல்லாம் செய்து, ஏன் அந்த ஞானம் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. நீங்கள் ஒருவேளை வேதாகமத்தை தினந்தோறும் வாசிக்கிற வழக்கம் உள்ளவங்களா இருக்கீங்கன்னா நீதிமொழிகளை தினமும் ஒரு அதிகாரத்தை வாசிங்க. முக்கியமாக
இந்த 7, 8, 9, 10 அதிகாரத்துல ஞானத்தை குறித்து அதிகமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நீங்க திரும்ப திரும்ப வாசிங்க. இன்னைக்கு என் கூட நீங்க உங்க பைபிளை திருப்பிக்கோங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 5வது வசனம்ல போட்டிருக்கு, பேதைகளா இருக்கிறவங்க விவேகம் அடைகிறதுக்கும் புத்தியுள்ள சிந்தையுள்ளவர்களா இருக்கிறதுக்கும் ஞானத்தை குறித்த இந்த போதனைகளை நம்ம அறிந்து கொள்ளணுமா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு என்ன படிச்சாலும் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது, என்னை எல்லாரும் ஃபூலிஷா நான் பிஹேவ் பண்றேன்னு சொல்றாங்க, நான் ரொம்ப கூறுபாடா யோசிச்சு செய்ய தெரியலன்னு சொல்லி என்னை அசட்டை பண்றாங்க, என்னை எந்த பொறுப்புகள்லையுமே ஸ்கூல்ல காலேஜ்ல முன்ன வைக்க மாட்டேங்கிறாங்க, நான் அழகாவும் இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை, எல்லார போல ஏன் நான் இல்லை அப்படின்னு நீங்க கலக்கத்தோட அதை கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த சத்தியம். ஆண்டவர்கிட்ட வாங்க, அவரிடத்துல அன்பு இருக்கு. அந்த அன்பு நிமித்தம் அவர் கற்றுக் கொடுக்கறதுக்கு எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறார். அவர் சொல்றாரு, கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். அப்ப அவர்கிட்ட கேட்டோன்னா கேட்கிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுறதில்ல. அந்த ஞானத்தை அவர் அபரிவிதமா கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு உங்க மத்தியில வந்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அடையாளமா 7வது வசனத்துல சொல்லியிருக்கு, 8:7 நீதிமொழிகள்ல, என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. அப்ப எனக்கு ஞானம் இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா நான் என்ன செய்யணுமா, சத்தியத்தை பேசணும். ஐ ஷுட் ஸ்பீக் த ட்ரூத். இல்லாததை மற்றவர்களை சப்போர்ட் பண்ணி ஆகாததை பொய்ய பிணைத்தேன்னா என்கிட்ட ஞானம் இல்லைன்னு அர்த்தமா. நீங்கள் இதெல்லாம் குவாலிட்டிஸ் ஆஃப் விஸ்டம்னு கூட எழுதி வச்சுக்கலாம். என்கிட்ட ஞானம் இருக்கான்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அதை செய்வதற்கு முற்பட்டால் உங்களுக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஏசப்பாவுடைய பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசைய வேதத்தை வாசித்து வாசித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஹெல்ப்பராக வந்து உங்களுக்கு ஞானத்தை அபரிவிதமாக கொடுத்துருவார். பாருங்க, நம்முடைய வாய் சத்தியத்தை பேச ஆரம்பிக்கும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானதுன்னு போட்டிருக்கு. ஆகாமியம்னா இங்கிலீஷ்ல விக்கட்னஸ்ன்னு போட்டிருக்கு. துன்மார்க்கமான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், பொய் சொல்றது, ஏமாத்துறது, மற்றவங்களை காலை வாரி விடுறது, அல்லது நம்ம செஞ்சுட்டு பழிய மற்றவர்கள் மேலே போடுறது, ஒரு வாக்குவாதத்துக்கு நம்ம காரணமாக இருக்கிறது, ஏதோ ஒரு செயல்களை தவறாக பிணைக்கிறது, தவறாக டியூன் பண்ணுறது, பிளாட் பண்ணுறது, இதெல்லாமே கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். ஒருவேளை அறியாமையில் நம்ம ஏதாவது செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்போ நான் சொன்ன இந்த காரியங்களில், துன்மார்க்கமான காரியங்களில் உடனேயே நம்ம போய் என்ன செஞ்சிடணும், சம்மந்தப்பட்டவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டுறோம். ஐயோ நான் தெரியாமல் அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு இப்படி பொய்யா சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையை பேசிடணும். எப்பொழுதுமே உண்மைதான் என்ன செய்யும், நம்மை தற்காக்கும். பொய் வந்து ஒரு பொய்யை மறைக்க இன்னொன்னுன்னு சொல்லி நம்மளை சொல்ல வச்சு பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவனுக்கு நம்ம அடிமையாக்கிறோம். அதனால ரொம்ப ஞானத்தோட கவனத்தோட நம்ம வாழ வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க, என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஜஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஜஸ்டிஸ், ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சரியான காரியங்களை, நீதியான காரியங்களை, அதாவது அநீதியா தவறா யாருக்கும் கஷ்டம் கொடுக்கறதா இல்லாதபடி சரியானதை பேசுறதுக்கு இந்த ஞானம் நமக்கு உதவி செய்தான். இந்த ஞானம் வந்து என்ன கொடுக்குதான், புத்தி உள்ளவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்குமா. ஏற்கனவே சிலர் இயல்பாகவே ரொம்ப ஷார்ப்பாக படைக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு தனித்தன்மையோட படைச்சிருக்காரு. சிலர் மேக்ஸ் நல்லா போடுவீங்க, சிலர் கிராமர் நல்லா படிப்பீங்க, சிலர் ஹிஸ்ட்ரி நல்லா படிப்பீங்க, சிலர் கிராஃப் அழகாக வரைவீங்க, ஜியாமெட்ரி அழகாக வரைவீங்க, சிலர் ஆர்ட் நல்லா பண்ணுவீங்க, சிலர் மியூசிக் நல்லா பாடுவீங்க, சிலர் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருப்பீங்க, சிலர் அழகாக எழுதுவீங்க, சிலர் நிறைய மனப்பாடம் பண்ணுவீங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அறிவு திறமைகள் மாறுபடுது. இப்படி ஏற்கனவே புத்தியோட ஞானத்தோட படைக்கப்பட்டிருக்காங்க. இயல்பாகவே அவங்க எதையுமே ஈஸியாக கற்றுக்கிடக்கூடியவங்கன்னா இந்த ஞானம் வந்து தெளிவாக அவங்களுக்கு கொடுக்குமா. இன்னும் நான் எவ்வளோ தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குமா. அதே போல் ஞானத்தை ஏற்கனவே பெற்றவர்களுக்கு இந்த நீதிமொழிகள், கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் யதார்த்தமாக வருமா. ஈஸியாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை அவர் தினந்தோறும் காலையில் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்காருன்னா நம்ம அதை டெய்லியும் பெற்றுக்கொள்ளணும்ல. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உலகத்துல என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறியோ அது எதுவுமே இந்த விஸ்டம்க்கு ஈக்குவேட் ஆகாது.
அதுக்கு சமமே ஆகாது. அந்த அளவுக்கு இந்த ஞானம்ன்றது எல்லாரும் கையில வைத்திருக்க வேண்டிய, அவங்க இருதயத்துல சிந்தனையில பதித்து வைத்திருக்க வேண்டிய ஒரு ஆயுதம். அது அவ்வளோ முக்கியமானது. அது இருந்தா எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜெயமாய் முடிச்சிடலான்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு. அடுத்து சொல்றாரு, என்னாலதான் ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் அறியாதவங்கலாம் ரூலிங்க இருக்காங்கல்ல நிறைய நாடுகள்ல, நிறைய மாநிலங்கள்ல, அப்புறம் எப்படி என்னாலேன்னு ஆண்டவர் சொல்ல முடியும்? பாருங்க, அவங்க அரசாளுகிற அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த குவாலிட்டியே ஆண்டவருடைய ஸ்பாவம் தான். அப்ப அதை நம்ம கேட்டு வாஞ்சிக்கும் பொழுது அவர் எவ்வளவு அபரிவிதமா அதை கொடுப்பாரு. அப்ப அவருடைய கிருபையோட அந்த ஞானத்தோட யுக்தியோட நம்ம ஆளுகை செய்யும் பொழுது நம்ம நீதியா அரசாள முடியும், உண்மையை பேச முடியும், அநேகருக்கு நம்ம நன்மை செய்ய முடியும், நாம பிரச்சனைகள்ல சிக்காம முன்னக்கூட்டி யோசித்து செயல்பட முடியும். இதுல அழகாக சில வார்த்தைகள் போட்டிருக்கு பாருங்க. ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது அப்படின்னு சொல்லி அவரை நம்ம சிநேகித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே நமக்கு புத்தியா மாறுகிறாராம், நமக்கு வல்லமை தருகிறவரா இருக்கிறாராம், அவரே மெய் ஞானமா இருக்கிறாராம். ஞானம்ன்றதே ரொம்ப முக்கியமான வசனம். அதுலயும் மெய் ஞானம்னா பாருங்க, ட்ரூ விஸ்டம். அப்படி ஒரு விஸ்டம் அவர் தினந்தோறும் நீ இதை வாசித்து தியானித்து பெரியோர்கள் சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டு நடக்க உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஞானவாளா நீ மாறிவிடுவ. 12வது வசனம், நீதிமொழிகள் 8:12 மிக முக்கியமான வசனம், நீங்க கோடிட்டு கொள்ளலாம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு, ஐ விஸ்டம் dwell together with prudence, I possess knowledge and discretion. ப்ரூடன்ஸ் அப்படின்னா எதையுமே முன்னக்கூட்டி யூகித்து செய்கிற தன்மை, ப்ரிகாஷனரியா நீங்க செயல்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க போறேன், இங்க இப்படி இருந்துச்சுன்னா இப்படி நான் செயல்படணும், இப்படி இல்லைனாலும் அதற்கு வேண்டிய காரியங்கள் என் கையில முன்னாயத்தமா இருக்கணும். அப்படி யோசிக்கிறதுக்கு பேரு ப்ரூடன்ஸ். முன்னதாகவே ப்ரிகாஷியஸா யோசித்து செயல்படுகிறதுக்கு ஒரு ஞானம் தேவை. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும்னா, ஒரு ஊழியத்தை நடத்தணும்னா, ஒரு நிறுவனத்தை நடத்தணும்னா முன்னக்கூட்டியே நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து ரெண்டுக்கும் ஆயத்தப்பட்டு அதை டேக்கிள் பண்ணுவதற்கான அறிவு தலைமைத்துவத்துல தேவை. அதெல்லாம் ஆண்டவருடைய ஞானம் இருக்கிறவர்களிடத்துல இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நல் யுக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதற்கு நாலேஜ் அண்ட் டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல எந்த ஒரு காரியம் எனக்கு சரியாய் படுகிறதோ அதை தைரியத்தோடு யாருடைய ஆலோசனைக்கும் இடமளிக்காதபடி இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறது, அத்தாரிட்டியோட தைரியமாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக புரிந்து ஆக்ஷன் எடுக்கிறது, டிசர்ன் பண்ணி பார்க்குறது, அதான் டிஸ்கிரிஷன். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் அமரப்போகிற வாலிபர்களுக்கு அவசியம். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? யார்கிட்டனாலும் நான் ஆலோசனை வாங்கிக்கலாமா? நிச்சயமாக ஆலோசனைகள் பெரியவர்கள்ட்ட, அதே வேலையை ஏற்கனவே பார்த்தவங்கள்ட்ட கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் 100% பர்ஃபெக்டான உங்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்த இனி வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற விதத்தில் ஞானமான ஒரு யுக்தியை, ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு யார் கொடுக்க முடியும்? வேதாகமம் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால தினந்தோறும் பிள்ளைகளே, அருமையான கண்மணி தேவ பிள்ளைகளே, காலையில் எழும்பி தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடங்க. ஜெபத்துல நீங்க கேட்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரு. அன்னைக்கு யாரை பார்ப்பீங்க, எப்படி பதில் சொல்லணும், எப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்ளணும், எப்படி நீங்க பிரச்சனைகள் வராம தடுத்து போடணும், எல்லா ஞானத்தையும் கர்த்தர் தாமே உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்மணி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரத்யட்சமாய் படைத்திருக்கிறீர், தனித்தன்மை வாய்ந்தவைகளால் உருவாக்கி இருக்கிறீர், அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இந்த நாளிலே அதை கொடுத்து நீர் அதை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அதை இன்னும் அதிகமாய் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசித்து தியானித்து ஞானமாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கை வரலாறுகளை குறித்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். பிள்ளைகள் ஞானமான முடிவுகளை, தீர்மானங்களை எடுக்க, தீமைக்கு விலக்கி காக்கப்பட, உமக்கு பயப்படுகிற பயத்துல நல் யுக்திகளை கையாண்டு ஜெயிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.